ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன். அந்த நியூஸ்ல வந்து என்னன்னா வந்து ஜப்பான்ல இருந்து ஒரு 20 பேர் வந்து விஜய் அண்ணா வந்து மீட் பண்றதுக்காண்டி வந்திருக்காங்க. விஜய் அண்ணா வந்து பார்க்கணும், ஒரு 1 hour வந்து விஜய் அண்ணா பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல இருந்து வந்திருக்காங்க. அது மாதிரி வந்து புஷி ஆனந்த் அண்ணன் வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனா புஷி ஆனந்த் அண்ணா வந்து பர்மிஷன் கொடுத்தாங்களா, விஜய் அண்ணா மீட் பண்ணாங்களா, எதுவுமே அஃபீஷியலா வெளியே வரல. அவங்க வந்தது வந்து அஃபீஷியலான நியூஸ் தான், பார்க்க வந்தது உண்மையான நியூஸ் தான். அது மாதிரி வந்து 1 hour பர்மிஷன் கேட்டது உண்மையான நியூஸ் தான், புஷி ஆனந்த் பிரதர்ட்ட கேட்டது உண்மையான நியூஸ் தான். நான் மீட் பண்ணாங்களா இல்லையான்னு இப்போ வரைக்கும் தெரியல. மீட் பண்ண மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே வெளியே வரல. ஒருவேளை வந்து மீடியாவுக்கு தெரியாமல் மீட் பண்ணிட்டு போயிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஒருவேளை அப்படி மீட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் வரும், அதுக்கப்புறம் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம். இருந்தாலும் புஷி ஆனந்த் பிரதரை மீட் பண்ணாதான் விஜய் அண்ணா போய் பார்க்க முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். விஜய் அண்ணா கூட சில அரசியல் கட்சிக்காரங்களாம் வந்து ஏதாவது வந்து முக்கியமாக ஏதாவது பேசணும், கூட்டணி வைக்கணும் அப்படின்னாலும் புஷி ஆனந்த் பிரதர்கிட்ட கேட்டுட்டு தான் போய் பார்க்குற மாதிரி இருக்குது. அது விஜய் அண்ணா ஃபேன்ஸும் அப்படி தான் வந்து அவர் மேலே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்காங்க. எனக்கும் பெருசாக வந்து புஷி ஆனந்த் பிரதரை ரொம்ப பிடிக்காது, அவர் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. நமக்கு விஜய் அண்ணனை பிடிக்கும், விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, விஜய் அண்ணா வந்து தலைவராக வந்து இருக்காங்க, அதனால் விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அதனால் வந்து நீங்கள் ஜப்பான்லேருந்து வந்த உடனே அவங்கள பர்மிஷன் கொடுத்து பார்க்க விட்டிங்கன்னா, அப்போ இங்கே தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் வேறு ஊர்லேருந்து சின்ன சின்ன குழந்தைங்க உடம்பு சரியாதவங்கலாம் விஜய் அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீல் சேர்லலாம் விஜய் அண்ணா வீட்டு வாசல் வரைக்கும் வருது. எல்லாமே வந்து நீங்கள் டிவிலலாம் பார்த்துருப்பீங்க, மீடியாலலாம் வந்துச்சு. அப்படியும் இப்போ வரைக்கும் அவங்களாம் மீட் பண்ண முடியாமல் இருக்குது. உங்கள் பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பார்க்க வச்சிருக்கலாம், மீட் பண்ண வச்சிருக்கலாம். ஃபாரின்லேருந்து வெள்ளைக்காரங்க வந்தோடனே நீங்கள் வந்து மீட் பண்ண வச்சிங்கன்னா இங்கே உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரும். தமிழ்நாட்டில் உள்ள விஜய் அண்ணனை பார்க்க ட்ரை பண்ணி பார்க்க முடியாமல் திரும்பி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரும் இந்த நியூஸை பார்க்கும்போது. அப்போ நான் ஜப்பான்லேருந்து ஏரோப்ளைனில் வந்த உடனே நீங்கள் வந்து மீட் பண்ண விட்டுருவீங்க அண்ணனை. இப்போ நாங்கள் இங்கேருந்து பஸ்ஸில், காரில், பைக்கில் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி சென்னை வரைக்கும் வந்து எத்தனை டைம் பார்க்க முடியாமல் வந்திருக்கோம், பார்க்க விடலை எங்களை அப்படின்ட்டு விஜய் அண்ணனை மீட் பண்ண போய் ஒரு ஏமாற்றத்தோட வெளியே வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரும். அதனால வந்து ஜப்பான்லேருந்து வந்து 20 பேரை மீட் பண்ணியிருந்தா எப்படி நியூஸ் வெளியே வரல, அதை வெளியே விடுவாங்களா இல்லையான்னு தெரியல, மீட் பண்ணாங்களா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் வந்தது உண்மை, பர்மிஷன் கேட்டது உண்மை. சரிங்களா, எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க அந்த அப்டேட்டை.